இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி ஆற்று தரைப்பாலம் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு குறித்தான செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். இப்ப இந்த தரைப்பாலம் மூழ்கி இருக்கிறதுனால எந்தெந்த பகுதிகளுக்கான போக்குவரத்து தடைபட்டு இருக்கிறது, பொதுமக்கள் இதுபோன்ற இன்னல்களை எல்லாம் சந்திப்பதாக சொல்றாங்க? நிச்சயமா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஏரல் தரைப்பாலம் என்பது இன்றைக்கு 3வது நாளாக தடை செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த சில தினங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இதனால் ஏரல் தரைப்பாலம் நேற்று முன்தினம் மாலையில் மூழ்கியது. தொடர்ந்து இன்று 3வது நாளாக அதில் போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏரலை பொறுத்தவரை ஏரல் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் என்பது உள்ளது. இந்த ஏரல் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் முக்கிய பஜாராக இந்த ஏரல் என்பது உள்ளது. இந்த ஏரல் பஜாருக்கு வர வேண்டும் என்றால் இந்த பாலத்தின் வழியாகத்தான் வர வேண்டும். கடந்த வருடம் பெய்த கனமழையின் போது இந்த ஏரலில் அமைக்கப்பட்டிருந்த உயர்மட்ட பாலம் என்பது ஒரு பகுதி அடித்துச் செல்லப்பட்டிருந்த காரணத்தினால் அதே சமயத்தில் ஒரு வார போராட்டத்திற்கு பின்னர் இந்த தற்காலிகமாக இந்த கீழே இருந்த தரைமட்ட பாலம் சீரமைக்கப்பட்டு தற்காலிகமாக போக்குவரத்து என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த உயர்மட்ட பால பணிகளும் நடந்து வந்த சூழலில் தற்போது பெய்த மழையின் காரணமாகவும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாகவும் தற்போது இந்த தரைப்பாலம் என்பது தொடர்ந்து 3வது நாளாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தற்போது பொருட்கள் வாங்குவதற்கு பெரும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த உயர்மட்ட பாலத்தை பணிகளையும் விரைவாக முடித்து தர வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.